நான் நதியா, இவங்க வந்து அருள்மொழி. ஹலோ கைஸ், நான் நதியா, இவங்க அருள்மொழி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் வாங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நானும் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன விளாக் பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி காலேஜ் போக போகிறோம். இந்த காலேஜ் ஃபுல்லாக என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் ப்ரெஷ்ஷுக்கு தான் சண்டை போட்டுட்டு இருந்தோம். என்ன மாதிரி அவ்வளோ ப்ரெஷ் வாங்கிட்டு என்னோட ப்ரெஷ்ஷும் காணாமல் போயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக இப்படி கண்டுபிடிக்க இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இன்னுமே நாங்கள் ப்ரெஷ் பண்ணல, குளிக்கலை. அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். டேக் கேர். 2 hours later. எந்தங்க ப்ரெஷ் எங்கதான் அது இருக்கு பாரு, சப்பை. சப்பையா? இங்க பாரு, எவ்வளோ தைரியமா நீ பாரு. நீ ஏன் இப்படி பண்ண? அடையாளம் என்ன ஒரு புத்திசாலித்தனம். எனக்கு மாத்துப்பு விளக்குனா கூட ஒரு பிரச்சனை இல்லை. அங்கே தண்ணி வரல. நீ ஃபர்ஸ்ட் வா. பாத்ரூம்ல தண்ணியே வரல, போயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் லூஸ் மாதிரி. A few moments later. ஜக்கா எது ப்ளூ கலரா? அதுல இருந்து பிளாக் கலர் கிளியர். गाइस, நம்ம குளிச்சிட்டு வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளிச்சு முடிச்சு வந்துட்டோம். மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வந்துருக்கிற மாதிரி. குளிச்சுட்டு தலை வாரிட்டு அந்த எண்ணெய் பசெல்லாம் உள்ள இதெல்லாம் இருக்குது மூஞ்சிலெல்லாம், முகத்தில். அதனால் போயிட்டு முகம் கழுவிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். Later. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து மொபைல் அலோட் இல்லை காலேஜில். அதை பிரேக் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போனாலுமே டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துடணும். ஸோ நம்ம அதை பிரேக் பண்ணி தான் போக போகிறோம். அருள்மொழி எடுத்துகிட்டு போவா மொபைலை. நடிக்காத. நான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அலோவ் பண்ணுறாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அருள்மொழி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மங்கீஸ் இருக்காங்க. வாங்க நம்ம அதை பார்க்கலாம். டா ஐயோ, எப்படி கூப்பிடுறது அதை? பாரு சந்திரன், நீ கூப்பிடு. சரி சரி, உன்னை எடுத்தேம்பாரு ஓட்டம். இருக்கணும். ஆனால் வந்துச்சு தானே. நான்லாம் பயப்படலையே, நீ தான் இழுத்துட்டு வந்துட்ட. எனக்கு தெரியலப்பா, எனக்கு பயம்லாம் இல்லை. வெளியே இருக்கா சந்திரா, நீ என்ன சந்திரா? ஸோ கைஸ், நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ அக்கா வந்து இந்த வீடியோவில் இருக்க மாட்டாங்க, ஏன்னா நான் ஹாஸ்டலில் இருக்கேன், அவங்க வீட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அப்படியே போக போகிறோம். ஸோ வந்து நம்ம கிளம்பிட்டுருக்கோம். ஆக்சுவலாக காலேஜ் வந்து 10 மணிக்கு, நாங்கள் எழுந்தது வந்து 7 மணிக்கு. ஆனால் இப்போ டைம் வந்து 9:30 ஆகுது. ஆனால் நடந்து போகிறதுக்கு வந்து அட்லீஸ்ட் 1 hour ஆச்சும் ஆகும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பட் சீக்கிரமாக நடந்து போக ட்ரை பண்ணுறோம். டைம் ஆயிடுச்சு, இன்னும் 1/2 hour தான் இருக்குது. நம்மளது வந்து 2 கிலோமீட்டர் தாண்டி போகணும். ஆமாம், அதுதான் ஒரு பிரச்சனை. பஸ்ஸில் போகலாம், ஆனால் பஸ்ஸுக்கு பழையப்பேட்டைக்கு போகணும், வெயிட் பண்ணணும். அதுக்கு நம்ம நடந்தே போயிடலாம்னு சொல்லிட்டு எப்பவுமே. ஆனால் பஸ் முடியலன்னா, உடம்புக்கு முடியலன்னா ஆட்டோவில் போயிடுவோம். இல்லை அப்படிலாம் இவ விட மாட்டேன். நானே போகணும்னு சொன்னாலுமே வேணான்னு சொல்லுவாள். பஸ் 20 ரூபாய் இருந்தால் நாங்கள் பஜ்ஜி ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோம். ஆட்டோக்கு 20, 40, அந்த 40 ரூபாய்க்கு நாங்கள் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோம். நினச்சி போகலாம், நடந்தே போகலாம். பனிஷ் பண்ணாலும் பரவாயில்ல, வெளியே நிற்க வச்சாலும் பரவாயில்லன்னு அவள் ஆட்டோவில் போக விடவே மாட்டான். அப்புறம் அப்படியே பஸ்ஸுக்கு போனாலுமே பஸ்ஸு டைம் வேறு தெரில எங்களுக்கு. ஸோ அதனால் இன்னும் லேட் தான் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்தே போயிட்டோம். அப்புறம் எனக்கு ரொம்ப கை வலிக்குது. இந்த தூரம் வந்துட்டோம், இன்னும் எவ்வளோ நேரம்? இன்னும் ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். 3/4 மணி நேரம் இல்லை, நம்ம நினச்சா 20 நிமிஷத்தில் போயிடலாம். ஓகே, இங்கே ஒரு மரம் இருக்குது பாரு, அழகாக இருக்குல்ல? 2 ஆக்சுவலாக வேகமாக வந்துட்டு இருந்தோம். நடந்து ரொம்ப முடியல, என்னால் நடந்து ரொம்ப நாள் ஆகுது போல். இந்த அவ்வளோ முடியல. காலேஜில் வந்துட்டோம். எவ்வளோ நேரத்தில் வந்திருக்கோம்? 25 மினிட்ஸில் வந்திருக்கோம். 1 ஹவரில் நடக்க வேண்டியது. ஸோ இதுக்கப்புறம் தான் காலேஜில் போக போகிறோம். இவங்க வந்து வேறு கிளாஸுக்கு போக போகிறாங்க. மேம் கிட்ட திட்டு வாங்க போறியா? நானும் இப்போ தான் வாங்கிட்டு போகிறேன். இப்போ 2 பேர் வந்து செப்பரேட் ஆக போகிறோம். ஏன்னா இவங்க வேறு டிபார்ட்மெண்ட், நான் வேறு டிபார்ட்மெண்ட்.
ஸோ ஈவினிங் ஒன்றா பார்க்கலாம். அதுக்குள்ளே நான் வீடியோ எடுப்பேன். பாய் பாய் பாய்டா சொல்லலாம். 3 weeks later. ஸோ இது என்ன டைம்? லன்ச் டைம். டயர்டாகிட்டேன். சாப்பிடு எனக்கு நிச்சயமாகவே பசங்கல. சரி கொஞ்சம் சாப்பிடு. ஆட்டோகிராஃப் போடுறாங்க. போயும் ஓகேவா? ஒரு ஹாஃப். ஸோ இது என்னோட ஃப்ரெண்டு நூற்கத்தீரா. இப்போ கிளாஸில் யாருமே இல்லை. ஆக்சுவலாக போர் அடிக்குது. 12 seconds later. $2,000 years later. ஸோ காய்ஸ் இன்னைக்கு காலேஜ் முடிஞ்சது. உனக்கு எப்படி போச்சு காலேஜ்? எனக்கு தூக்கத்திலே போச்சு. உனக்கு? எனக்கு ரொம்ப மொக்கையாக போச்சு. ரொம்ப முடியாது, கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு, கஷ்டமாகவும் இருந்துச்சு. நல்லா தூங்குன படுத்து. மேம் யாரும் வரதுனால படுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஊஞ்சல் ஆடிட்டு தான் போயிட்டுருக்கோம் 2 பேரும். காலையில் எப்படி போகணும்? கொஞ்சம் தூரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரமா? இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு இன்னும் அவ்வளோ தூரம் போகணும். என் ஃபோனே பிடிக்க முடியல என்னால். ஏய் நீ தான் பேசுறியா? how are you? why are you crying? live it, be happy, cool down. ஸோ காய்ஸ் இன்னைக்கு வந்து காலேஜ் ரொம்பவே மொக்கையாக போச்சு. எனக்கும் மொக்கையாக போச்சு. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக பேச. ஸோ காய்ஸ் நீங்களும் பருப்பு சாப்பிடுங்க. எல்லாரும் பத்திரமா இருங்க, வீட்டில் சேஃபாக இருங்க, மாஸ்க் போட்டு போங்க. இன்றைக்கி வந்து vlog பண்ணணுன்றதுக்காக நாங்கள் மாஸ்க் போடல, பட் எனி டைம் மாஸ்க் போட்டுட்டு தான் இருப்போம். வீடியோ எடுக்கும்போது மட்டும்தான் மாஸ்க் போடல. ஸோ நீங்களும் மறக்காமல் மாஸ்க் போடுங்க, சேஃபாக இருங்க. பாய் பாய் பாய், டேக் கேர். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. ஹாய் சொல்லுங்க.